ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எலெக்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ ரிசல்ட்டுக்காக வரும் வந்தோடனே அதை பற்றி பேசலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. மெயினாக வந்து இன்னைக்கு ஒரு சாங்ஸ் தான் ரெடி பண்ணி நம்ம போர்க்குதிரை சேனலில் போடலான்ட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, லைட்டாக சிரிப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா மைண்டுக்கு வந்தாலே ஒரு சிரிப்பு வரும் இல்லையா? இன்ஸ்டாகிராமில் போனேன். இன்ஸ்டாகிராமில் போனாலே வந்து நமக்கு வரக்கூடிய வீடியோஸ் இருக்கு இல்லையா? விதமாக வருது. ஒரு சில விஷயத்த காட்டலாம், ஒரு சில விஷயத்த காட்ட முடியாது. காட்ட முடியாத விஷயம்னா 18+ அந்த மாதிரி இல்லை. ஒருத்தர் வந்து நமக்கு ஏற்பட்ட ஃபீல் அவருக்கும் வந்திருக்கு. அத வந்து அவர் வந்து ஷேர் பண்ணிட்டாரு. அதெல்லாம் நம்ம காமிச்சோம்னா, உங்கள நான் கஷ்டப்படுத்துற மாரி ஆயிரும். ஏன் அப்டின்னா, நீங்க ஆர்வமா போய் அத போய் பார்க்கணும்னு போவீங்க. போயிட்டு வந்தப்புறம் அந்த மாரி வீடியோவா தான் வரும். அது ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். அந்த மாரி உங்களுக்கு வேணா டெமோ, ஐடி வேணா எல்லாம் காட்டுறேன். நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா போய் பார்த்துக்கோங்க. அது எந்த மாரி அப்டின்னா, ஒருத்தர் வந்து மஞ்ச சட்டை போட்டு இந்த பஸ்ஸில அப்டி ஏறி அங்கிட்டு இறங்குவாரு. ட்ரெயின்ல ஏறி இறங்குவாரு. ஐயோ! அப்டியா? அப்டின்னா அப்டிதான். அந்த மாரி வந்துகிட்டு இருந்தது. அத பார்த்தோனே உங்களுக்கு அதெல்லாம் நானும் அனுப்பிச்சுட்டு உங்கள வெறுப்பேத்தலான்ற மைண்ட் செட் எனக்கும் இருந்தது. சரி நம்ம கஸ்டமர்ஸ் நீங்க எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றவங்க உங்கள வெறுப்பேத்தக்கூடாது அப்படின்றதுனால, அத நான் போடல. இல்லன்னா நான் அன்னைக்கே வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். மத்தபடி வந்து சில விஷயங்கள் வந்து நம்மள வந்து ஒரு மாரி கனெக்ட்டா வச்சிருக்கும் இல்லையா? கனெக்ட் மீன்ஸ் ஒரு ஹேப்பி மைண்ட் செட்டோட இருக்கும். இப்ப நான் ஹேப்பி மூட்ல வீடியோ போட்டா உங்களுக்கும் அந்த ஹேப்பி மூட் வந்து தொத்திக்கும். நான் ஒரு மாரி சேடா போட்டா உங்களுக்கும் தொத்திக்கும். இப்ப நம்ம எப்படி ஒரு ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் இருக்குன்னா, அத கேட்டோம்னா அந்த ஃபீல் நமக்குள்ள அப்படியே ஒரு மாரி கனெக்ட் ஆகும் இல்லையா? அந்த மாரி ஃபீல். ஸோ, அத நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அதே டயத்துல நான் சொன்னேன் இல்லையா? அத வந்து ஒருத்தன் வீடியோவா போட்டுருக்கான். எப்படின்னா, சட்டு சட்டு சட்டுன்னு ஷார்ட்ஸ தள்ளி விடுறான். ஒவ்வொருத்தரும் அந்த இதா வருது. அந்த வீடியோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர வந்து ஒரே ஸ்க்ரீன் ரெக்கார்டுல பண்ணி, அத போட்டு எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்கா? உங்களுக்கு இப்படி நடக்குதா? சொல்லுங்க அப்படின்ட்டு. அது போக வந்து நல்லா ஃபன்னா இப்ப ட்ரோல் சேனல்லாம் வச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாரி இதுவரைக்கும் யாருமே அந்த மாரி கேரக்டர் பார்த்திருக்கவே மாட்டீங்க. அது எப்படிப்பா யாருமே பார்க்காதால நீ பார்த்துருக்க அப்படின்னா, நான் பார்த்துருக்கேன். ஏன் பார்த்துருக்கேன் அப்படின்னா, வடக்கு நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? அங்க உள்ள செலிபிரிட்டீஸ் அந்த மாரி அவங்கள ஃபுல்லா பார்த்துட்டேன். அது என்னன்னா அந்த மாரி வீடியோவா காட்டுச்சு. அத பார்க்கும்போது அப்படின்ற மாரி இருந்தது. தர்பூசணிலாம் என்ன தர்பூசணி? அங்க இருக்காங்க நெறைய பேர் அப்படின்ற அளவுக்கு பயங்கர மெட்டீரியல் எல்லாமே. ஆனா அத ஃபுல்லா நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மேலலாம் நான் ரொம்ப கடுப்பானேன்னா, அதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ போட்டு விட்டுருவேன். அத பார்த்துட்டு அப்படின்ற மாரி இறக்கி விட்டுருவேன். ஃபுல்லா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் பர்ட்டிகுலரா வந்து நான் சொன்னேன் இல்லையா? ஒருத்தருக்கு வந்து அப்படிதான் வருதுன்னு சொல்லிட்டு. அத நான் வந்து ஷேர் பண்ணேன்னா, அத பார்த்தோனே வந்து அவங்கள நம்ம கஷ்டப்படுத்துற மாரி ஆயிரும். அவங்க வீடியோ போட்டு நம்மள கஷ்டப்படுத்துறாங்க அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அத போட்டா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில வந்து கஷ்டப்படுத்துற மாரி ஆயிருமே அப்படின்றதுனால தான் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். மொபைல வேணா சைலன்ட்ல போட்டுட்டு அப்படியே காட்டுறேன். அப்படியே தள்ளி விடும்போது அவ்ளோ பெர்சன்ஸ் வந்து அவர டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது. பட் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு 2 கிடைச்சது. அதுல ஒண்ணு வந்து இந்த வைப் ரிலேட்டடா உள்ளது. இன்னொன்னு வந்து கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்றது ரிலேட்டடா ஒண்ணு. அது என்னன்னா, மலையாள மூவிஸ்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு டாப் 15 மூவிஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க பாருங்க நல்லாருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நமக்கு அந்த எல்லா படத்தையும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது இல்லையா? நம்ம வந்து தமிழ் இப்பதான் ரீசென்ட் டயத்துல ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் தான் நம்ம மலையாள மூவிஸ்லாம் வந்து நான் என் சைட்ல இருந்து சொல்றேன். பார்க்க ஆரம்பிச்சிருப்போம் அந்த டயத்துல. அதுவும் பிரேமம் 2க்கு முன்னாடி நீங்க என்ன படம் பார்த்திருப்பீங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, வெளியில சொல்ல முடியாது சில விஷயங்கள. அந்த மாரிலாம் இருக்கும். பட் படத்துல நடிச்சவங்க வந்து என் படத்த பார்ப்பேன் நீ ஓப்பனா சொல்றா அப்படின்னு இன்டர்வியூலயே சொல்லியிருக்காங்க. அந்த மேம். நான் யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் காட்டப் போறது வந்து என்னன்னா, நான் வாசிக்கிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ரொம்ப ரஃப்பா வச்சுட்டு அப்படியே நம்ம இதுல இருந்து கடந்து போயிரலாம். 15 மஸ்ட் வாட்ச் மலையாளம் ஃபிலிம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. செம்மீன் ஓகேவா? ஷா சுயமரம் தான் அப்படி போட்டிருக்காங்க போல. சுயமரம்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல உள்ளது. இமாலயம், எலிப்பத்தியம், யவனிகா ஸோ இதெல்லாம் வந்து இறக்கல், ஒரு சிபிஐ டைரி குறிப்பு, ஃப்ரீடம், சீசன் இன்னும் நெறைய இருக்கு. ஃபாதர் அது ஏன்னா இந்த படத்த பார்த்தவங்கள்ட்ட இத பத்தி சொன்னோம்னா, "ஏய் அந்த படமா? செம்மையா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதாயிருவாங்க. இத நான் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டேன். இத வந்து ஷார்ட்ஸ்ல இதுல ஒண்ணு 50 மூவிஸையும் இதெல்லாம் கண்டிப்பா பார்த்துருங்கன்னு போட்டு விட்டுறேன். நான் எதுக்கு இத சொல்றேன்னா, பாருங்களேன் உஸ்தாத் ஹோட்டல் வருது. ஏன்னா இது வந்து ஹியூமானிட்டி மூவி இத நான் பார்த்துருக்கேன். அந்த படத்துல வந்து தமிழ் டப்புக்கு பாட்டு எழுதுனவங்க நம்ம கூட டச்ல இருக்காங்க. மனசிந்து
பிரகாரம். ஐ திங்க் இந்த படம் நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பார்த்தோன்னா ஸ்டோரி ஞாபகம் வந்துரும். "திருஷ்யம்" போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்போம். செம்ம படம் அது. அப்புறம் இன்னொரு படம் போட்டிருக்காங்க. பட் பிரியாணின்ட்டு. அது சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. கீழ ஜல்லிக்கட்டு இதெல்லாம் இருக்கு. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, அது ஆக்சுவலா அதோடைய 18+ வீடியோஸ் மட்டும் பார்க்குற வாய்ப்பு அந்த டயத்துல கிடைச்சதா, அப்பம்போது பார்த்து, என்னடா இது இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஓகே, நம்ம இப்போ அதுக்குள்ள போ வேண்டாம். நம்ம வந்து கொஞ்சம் வைப் அந்த மூட்குள்ள போகலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்மள நம்மளே ஹேப்பியா வச்சுக்கிறதுக்காக. டவுன் பஸ் பிளேலிஸ்ட் அப்படின்னு போட்டுவிட்டு வர்றது. நான் ஹெட்ஃபோன் போட்டுவிட்டு அப்படியே அதோட வைப்லயே நான் பாடுனா இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு வைப்பு. மேக்ஸிமம் நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஹெட்ஃபோனை போட்டாலும் நம்மகிட்ட சரக்கே கிடையாது. அதை பார்த்து சொல்ல போகிறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பேன். பட் இது வந்து கேட்கறதுக்கான அந்த ஃபீலுக்காக. சவுண்டு கேட்க மாட்டேங்குது. ரீசெண்டாக ட்ரெண்டான அந்த பாட்டு தான். தன்னன்னா கருத்த மச்சான். என்னாலும் தான் பிரபு சுகன்யா மேம். சோனியா மேம் எனக்கு நேரில் பார்க்குற சான்ஸ் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்த்தோன்னே நான் என்ன நினச்சேன்னா, அனுஷ்கா தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டேன். காரைக்குடியில் 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து காருக்குள்ளே இருந்தாங்க. அப்போ வந்து நடிகை வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நாங்களாம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். நான் அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தேன் அந்த மூவியில். அப்போது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? மூவி பார்க்கும்போது பிளாக் டிஷர்ட் ஜீன்ஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பட்டு சேலை எல்லாமே மாற்றிட்டு ஒரு தெப்பத்துக்குள்ளே போய் உழுவுற சீன்ஸு அந்த இதெல்லாம் எடுத்தாங்க. அப்போம்போது அவங்க வந்திருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே அவங்கள அப்படி தான் நினச்சேன். நம்ம இந்த பிரபுதேவா அந்த சாங்ல அவங்க இருக்காங்க இல்லையா? அந்த பாட்டுல எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் இருந்தாங்க நேர்ல. ரொம்ப ஒரு அழகு. அதுக்கப்புறம் இந்த பாட்டு என்னோட ஃபேவரட் தான் இது. உங்களுக்கும் இது எல்லாமே ஃபேவரட்டா இருக்கக்கூடிய சாங்ஸ் தான். இது ஃபுல்லாவே டவுன் பஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சவுண்ட் வரல. ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் மியூட் ஆகுது இதுல. சிவரஞ்சனி இந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப அழகா இருப்பாங்க. கண்ணு வந்து அப்படியே பூனைக்கண்ணு மாதிரி அது ஃபீலே அழகா இருக்கும். மெதுவா தந்தி அடிச்சானே அந்த சாங்ஸ். ஐயா ரெட்டு நெல்ல போல அந்த சாங்ஸ். அதுக்கப்புறம் தளபதி விஜய் இடையில உள்ள லைன் மெல்ல மெல்ல பின்னாடி ஒரு அருவி ஓடுறது அங்க ஒரு ஷூட்டிங் லொகேஷன் காட்டலாம் தளபதியை காட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் பூவு கூட நாறு போல செம்ம பாட்டு. அதோட வைப்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. அடுத்து எருக்கஞ்செடியோரம் இறக்கி போனோமா லிஸ்ட் நிறைய இருக்கு. இந்த சாங்ஸ்லாம் நான் உங்களுக்கு சும்மா ரஃபா ஞாபகப்படுத்தினாலே அப்படின்னு சாங்ஸ்லாம் போய் கேட்போம் அப்படின்ற அளவுக்கு உங்களை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சாங்ஸ் இதெல்லாமே. கட்டு கொடுத்த தேவையில்ல முத்துமணி ஆசையிலன்னு சொல்லிட்டு பிரபுதேவா கூட அவங்க ஆடுற அந்த சாங்ஸ் கடற்கரை ஓரத்துல எல்லாமே வைபான சாங்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். உதட்டோர சிவப்பாங்க செம்ம சாங்ஸ். இது எல்லாமே ஃபேவரட். இதெல்லாம் ஆடியோ கேட்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும். நான் கூட ஒரு கமெண்ட்ல ரீசெண்டாக போய் போட்டிருந்தேன். இவர் வந்து குண்டா இருக்கேன் அப்படின்றதே நம்மளை மறக்க வச்சு இது பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸ்டார் மூவில கம்பேர் பண்ணீங்கன்னா தளம்பணி மறக்க வச்சுன்னா நீ பெரிய நடிகன் அப்படின்ற மாதிரி. பிளட்டு எந்த மாதிரி பிளட்டு பிரபு அவங்களுக்கு தான் சொல்றேன் நான். கன்னத்துல குழி குண்டான முகம்ன்றதே மறக்க வச்சு தான் நம்மளை வந்து அவங்க என்ஜாய் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. அவனோட உருவம் அதை கேலி செய்யறது அந்த மாதிரி மீனிங் நான் சொல்லலை. அது ரொம்பவே ஒரு எப்படின்னா ஒரு அழகான அந்த ஒரு டோனுக்குள்ள ஃபுல் மூவியும் கொண்டு போயிருப்பாங்க எல்லா படமுமே. அதுக்காக சொல்ல வரேன். இப்போ அந்த அளவுக்கு குண்டு ஹைட்ரேட்டா அவர் ஸ்டாண்ட் பண்ணியிருப்பார்ல அந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது அவர் பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இதுல நானே நிறைய பாட்டை வேகமா தள்ளி விட்டுட்டேன். ஏன்னா இந்த பேசுற பொசிஷனை முடிக்கணுன்றதுக்காக லாஸ்ட் ஒரே ஒரு சாங்ஸை மட்டும் அவங்கள்ட்ட சொல்லி இது பண்றதுனால இந்த ஆர்டிஸ்ட் இல்ல இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல போற ஆர்டிஸ்ட் சாங்ஸ் என்னன்னு சொல்றேன். என்னை தொட்டு எடுத்து சொல் எனக்கு சொல்லடியா அவ்வளோ டைம் கேட்டிருக்கோம் பாட்டை. பட் வந்து கரெக்டாக தெரில. அவ்வளோ அழகான கல்யாண முகம் அந்த ஒரு ஆப் சாரி லுக்கில் ரெட்டச்சடை போட்டு அதாவது அந்த கலையான தமிழ் முகம்னு இருக்கு இல்லையா அதெல்லாம் மறுபடி கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு
வந்து ஓடி வா அந்த சாங்ஸ் கேட்கும்போது ஒரு ஃபீல் இருக்குங்க. இது வந்து இந்த வீடியோ பார்த்தோனே, ஓகே நம்ம இத ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஃபீல் வந்தது. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இதுதான் ட்விஸ்ட். அதாவது கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஃபுல்லா போட்டிருக்காங்க. இப்ப கருத்த மச்சான்னா, நானு இதையே பார்க்காம சாங்ஸ் போய் பார்த்துட்டு அப்படியே உங்க கூட இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ட்டா சொல்லணும்னா இதையே அப்படியே வாசிச்சு விட்டுருக்கலாம். பட் பார்த்து சொல்லும்போது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? யார் மியூசிக்கு, லிரிக்ஸ் யாரு அப்படின்னு போட்டு தெளிவா சாங்கோட பேரு அப்படின்னு போட்டு வரிசையா போட்டிருக்காங்க. உங்களுக்காக நான் இத வந்து ஒரு டைம் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். வெள்ள வெள்ளேன்னு வருது. இத தள்ளி விட்டுறலாம் இந்த இத. ஓ இன்ஸ்டால வந்து நான் பார்த்தேன்னு சொன்ன அந்த இத காட்டணும்னு தான் தோணுது. இந்த மாரி சகட்டு மணிக்கு நெறைய பேர் வாராங்கன்ட்டு, அநியாயம் பண்றாங்க. அதனால நானும் அநியாய சேட்டை பண்ணலான்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அது என்ன அப்டின்னா, ஒரு கேர்ள், லேடி சரி அவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்றாங்க. அவங்கள யாரும் நம்ம கலாயக்கூடாது அப்டின்ற மாரி தான் தோன்றதுனால, அத ஒரு குத்தமா சொல்லல. பட் ஃபன்னா நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல கைய விட்டுக்கிட்டு இப்படி பண்ணுவாங்க இல்லையா? அத வீடியோ போட்டு மில்லியன் கணக்குல வியூஸ் வாங்குறதுல ஆரம்பிச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நான்லாம் வந்து படுத்துட்டு தூங்கிட்டே வீடியோ போட ஆரம்பிச்சுருவேன். தூங்குறது மட்டும் தான் இருக்கும் அதுல. வீடியோஸ் அந்த மாரி நெறைய போடுறது, வைக்கிறது. நான் இப்ப என்ன தெரியுமா தேடிக்கிட்டு இருக்கேன்? நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த மாரி ஒரு வீடியோஸ் இருக்கு அப்டின்ட்டு. அதோடைய ஷேர்லாம் ஃபுல்லா போட்டு வச்சிருந்தேன். வந்துட்டார்ல தலைவரு. ஒரு டெமோக்கு. எனக்கு மட்டும் தான் வருதா அப்டின்னு அவர் கேட்டிருந்தார் இல்லையா? அதுலயும் இது இருக்கும். பாட்டு போக்கிரியில, பச்ச புல்ல. காமெடியா என்ஜாய் பண்ணலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு, அந்த மாரி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, அதுவாவே தான் வரும். என்ன பண்றாருன்னு பாருங்க. உன்ட்ட காமிச்சுட்டேன். சந்தோஷமா இருக்கு. 2 வீடியோ காமிச்சுட்டேன் அப்டின்ற ஆனந்தம் இருக்கு இல்லையா? வேற மாரி. நெறைய இருக்கு இந்த மாரி. உங்களுக்கு இப்போ ஒண்ணு தோணலாம். ம். இது வந்து ரொம்ப ஃபேமஸ். ரவி நீ இல்லாம இருக்க முடியல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி சொன்னாங்கல்ல. ரவி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி அவங்க சொல்லக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. அந்த ரவிய வந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சு அவங்கட்ட குடுங்க. கம்மியா வருது. இந்த மாரி எக்கச்சக்கமா நான் வந்து உங்கள்ட்ட காட்டணுன்றதுக்காகவே கொத்து கொத்தா குமிச்சு வச்சேன். இந்த லேட் டைமிங் ஆனதுனால எல்லாம் பேக்ல போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். அதுக்கு பிறகு போட்ட மெசேஜ்னால. பட் எக்கச்சக்கமா இருக்கும். அதுக்கான கலெக்ஷனே தனியா எடுத்து வச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். கலெக்ஷன ஃபுல்லா உங்கள்ட்ட வந்து அனுப்பிச்சு விடணும் அப்படின்றது என்னோட பேரானந்தமா இருக்குது. கொத்து கொத்தா எடுத்து சேவ் பண்ணி வச்சா, ஒண்ணு மேல போயிருச்சா, இல்ல கீழ போயிருச்சான்னு தெரியல. அது இந்த வீடியோ வந்து வேணா இப்ப முடிச்சுக்கலாம். மத்தபடி வந்து உங்களுக்கு இந்த மாரி ஃபன்னான கன்டென்ட்லாம் கலெக்ட் பண்ணி நான் சூப்பரா எடிட் பண்ணி சைட்ல போட்டு, அப்படி பண்ணா கூட பண்ணலாம். ஒரு மனசு என்ன சொல்லும்னா, அவங்கள கலாய்க்க வேணாம் அப்படின்னு தோணும். அதனால நம்மளும் தூங்கிட்டு வீடியோ போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள கலாய்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே பரவால்ல. பட் ஏதாவது நம்ம சேனல ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி கன்டென்ட்ஸ் அந்த மாரி போடலாம். அது ரிலேட்டடா நெறையா இன்னொன்னு ஹாலிவுட் மூவிஸ்லாம் ரொம்ப சூப்பர்வா இருக்கும். அது சரி ஒரு சிலர் பார்த்துருப்போம், ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டோம். அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே இதெல்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாரி மூவிஸ் எல்லாமே இப்போ ஒரு இன்ஸ்டாக்குள்ள போனா, இந்த 10 படத்த மிஸ் பண்ணியிருக்காங்க யாராவது ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க. அவங்க சேனலுக்குள்ள போய் பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே நல்லா நல்லதா போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணலான்ட்டு, அத ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டு, அத நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. என் கண்ல சிக்கிறவும். அந்த மாரி விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணி இது பண்றேன். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற அப்டேட் எல்லா இதெல்லாம் உங்கள்ட்ட நான் சொல்லுவேன். இந்த வீடியோ நான் இப்ப கட் பண்ணிக்கிறேன்.